ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற பொருட்கள் எல்லாமே வீட்டில் எளிதாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான், நமக்கு ஈஸியாக கிடைக்குன்ற பொருள் தான். எனக்கு என்னோடய பாட்டிங்க இல்லை அம்மா சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பூண்டு பாலில் கலந்தும் குடிக்கலாம். அப்புறம் பூண்டு குழம்பு செஞ்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நெய் அல்லது சமையல் எண்ணெயில் வதக்கியும் சாப்பிட்லாம். பூண்டு அதிகமாக உணவில் சேர்த்து சாப்பிட்றதுனால அதிகமாக தாய்மார்களுக்கு பால் சுரக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாட்டில் எந்த கருவாடு வேணாலும் சாப்பிட்லாம். கருவாடு மட்டும் இல்லை, நான்வெஜ் ஐட்டம் ஃபிஷ், மட்டன், பீஃப் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சிக்கன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா ஹீட்டுன்றனால. இது நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றனால பால் நல்லா சுரக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை. இதை தினமும் 2 முட்டை டெய்லியும் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. முட்டையும் நல்லா பால் வரும். குழந்தைங்க நல்ல வெயிட்டும் போடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கேரட், பீட்ரூட் வெஜிடபிள் தான். வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் சிசேரியன் ஆனவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா காயம் ஆறணுன்றதுனால. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் சத்து அதிகமாகும். அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க, எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து வேர்க்கடலை. இதுவும் சாப்பிட்றதுனால பால் நல்லா சுரக்கும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு இது சாப்பிட்றதுனால கோல்ட் ஆகும்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. கடலையும் பார்த்திங்கன்னா நல்ல பால் சுரக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரஸ்க். இது சாப்பிட்றதுனால பால் நல்லா சுரக்கும். நைட் ஃபுல்லாக நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருப்போம், அதனால் காலையில் கொஞ்சம் நமக்கு டயர்டாக இருக்கும். அப்போ காலையில் எழுந்த உடனே காஃபி இல்லைன்னா டீயில் தொட்டு சாப்பிட்லாம். தாய்மார்களுக்கு பாலும் அதிகமாக சுரக்கும். அதே மாதிரி தான் பிஸ்கட்டும். நான் மேரிகோல்டு தான் எடுத்துப்பேன், நல்லா பால் சுரக்கும். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லான்னா வெந்தயம். இதை குழம்புல அதிகமாக சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைனா நைட் 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம். இந்த தண்ணீரையும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பால் அதிகமாகவும் சுரக்கும். ஃபஸ்ட் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழக்கிவிடும், நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்துக்கணும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தாய்மார்களுக்கு பாலும் அதிகமாக சுரக்கும். காலையில் காஃபி இல்லைன்னா டீக்கு பதிலாக பால் கூட சேர்த்து அதில் ரஸ்க்கு, பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்லாம். இதை அவாய்ட் பண்ணாதீங்க, தினமும் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்து கேலக்ட். இந்த பவுடர் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இதை ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு இதை சொன்னாங்க. நானும் தினமும் இந்த பவுடரை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நல்ல பால் சுரக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். தாய்மார்களுக்கு பால் சுரப்பதற்கான உணவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இனிமேல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.